புகழும் சாயப்பாவுக்கே. சாய்ராம். நான் இன்றைக்கி பழனியில் கணக்கம்பட்டி சித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு நேற்றுக்கு குரு பூஜை நடந்துச்சு. அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா குரு பூஜை நடக்கும். அது குரு பூஜை நடந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் அதில் பங்கேற்றுக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா அன்னதானம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்களால் நேற்றுக்கு போக முடியல. இப்போ தான் போயிட்டு வந்தேன். அவ்வளோ சிறப்பாக நல்லா இருந்தது. அவ்வளோ ஒரு அழகு. அந்த மசூதினே வருது. சாயப்பாவை பேசி பேசி மசூதினே வருது. அந்த சமாதியை அவ்வளோ நல்லா இது பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா டெக்கரேஷன் பண்ணி பூ டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருந்தது. நாங்கள் சாய் மிராக்கிள் ஷாப்புன்ட்டு சென்னையில் இருக்குது, ஆவடியில். உங்களுக்கு சாயப்பாவோட ஸ்டாச்சு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அங்கே வாங்கிக்கலாம். அவர்கிட்ட தத்ரூபமாகவே சாயப்பா அவ்வளோ அழகாக இருப்பார். அந்த தம்பி எனக்கு அறிமுகமானதுக்கப்புறம், அதாவது நான் ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குருமார்கள் எல்லாருமே ஒரே ஒருத்தங்க தான். அது சாயப்பாவாக இருந்தாலும் சரி, கணக்கம்பட்டி சித்தராக இருந்தாலும் சரி, வேறு எந்த சித்தர்களாக இருந்தாலும் சரி, ரூபங்கள் தான் மாறி இருக்குமே ஒழிய எல்லாருக்கும் ஒரே ஒரு இதுதான். யார் யார் ரூபத்தை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான். நம்ம சாயப்பாவாக ஏற்றுக்கிட்டோம். சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே லட்சக்கணக்கான பேர் வராங்க. எங்களுக்கே தெரியல, நாங்கள் இதே ஊரில் இருக்கோம். கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருப்பூர், அதுக்கப்புறம் இந்த சைடு திண்டுக்கல், மதுரை, இந்த சைட்லேருந்தெல்லாம் நிறைய பேர் பௌர்ணமி அமாவாசை பூஜைக்கெலாம் நைட்டில் கலந்துக்கிறாங்க. அங்கே நைட் ஸ்டே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட நான் கலந்துக்கிட்டது இல்லை. அப்போது ஒரு நாள் பஸ்ஸில் நானும் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டுருக்கும்போது சொல்கிறாங்க, அது இது நடந்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும். அப்போவே சொல்கிறாங்க, நாங்கள் கணக்கம்பட்டிக்கு தான் போகிறோன்னு. நான் அப்போ இருந்து போகணுன்னு ஆசைப்பட்டேன். போகவே முடியல. நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கோம். நான் ஒரு எத்தனை நாளாக இருக்கும், ஒரு 6-7 டைம் மட்டும்தான் நான் போயிருப்பேன். நல்லா இருக்கும். அவ்வளோ ரஷ்ஷாக தான் இருக்கும். வந்துக்கிட்டே இருப்பாங்க, கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஐயா. அவரை அப்பான்னு எனக்கு வாயில் வரமாட்டேங்குது. ஐயான்னு தான் வருது. ஒரு மதிப்புக்குரிய ஐயா அவர். இப்போ நான் அந்த தம்பி இருக்கார்ல, அவரும் அங்கே அவங்க ஷாப்லேயே ஒரு கணக்கம்பட்டி ஐயாவை செஞ்சுருந்தார். இவர் என்ன பண்ணினார், 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கனவுல போய், தம்பி இந்த மாதிரி என்னையை நீங்கள் உருவமாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா எப்படி செய்யணுன்னே அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இவரே போய் இப்படி அப்படின்லாம் சொல்லி கரெக்டான ஒரு இதாக அவர் செஞ்சிட்டார். செஞ்சு என்ன பண்ணினார், கொண்டு சரி குரு பூஜை அப்போ கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வந்திருக்காரு. நேராக திருச்செந்தூர் போய் நம்ம அங்கே போய் அந்த சாமிக்கிட்ட கொடுத்து அங்கே வச்சுக்கிட்டு, அங்கேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கணக்கம்பட்டிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கே எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து சுற்றி நின்று லேடிஸ் எல்லாம் கும்மி அடித்து அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்களாம். அடுத்தது அவர் ஷீரடிக்கு போகணுன்னு சொல்கிறாராம். நீ ஷீரடி அவரை கூப்பிட்டு போகணுன்னு சொன்னார். எப்படி பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் இந்த கடவுள்கிட்ட போகலாம், அந்த கடவுள்கிட்ட போகலான்னு. எல்லா கடவுளும் ஒன்று தான். அவரும் சாய் மிராக்கிள் ஷாப்புன்னு வச்சுருக்காரு. இவர் கனகம்பட்டி ஐயா போய் அங்கே அவரை செய்ய சொல்கிறாரு. அவர்கிட்ட அற்புதமான சிலைகள்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த சாயப்பா வேணாலும் சொல்லுங்கள், நம்ம அங்கே வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களோட மனசு திருப்தி அடைகிற மாதிரி சாயப்பா தத்ரூபமாக நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அவ்வளோ ஒரு அற்புதமானவர். அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் அந்த தம்பி நேற்றே போயிட்டாங்கம்மா. இதனால் நேற்று போக முடியல, நாங்கள் இன்றைக்கி தான் போனோம். ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது ஒரு எதிர்பாராத அன்பு.
ஏன்னா அவங்கள நம்ம நேரடியாக பார்த்தது கூட இல்லை. அவங்க மேலே நம்ம மேலே வச்ச அன்புக்கும் நாம் அவங்க மேலே வச்சுருக்க அன்பும் கணக்கில் அடங்காதது. ஆனால் பார்க்க முடியல. கடவுள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லாத்தையும் சந்திக்க விடுவார்னு நினைக்கிறேன். ஒரே குழப்பமாகவே இருந்தது. நேற்றிருந்து ஒரே குழப்பம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சாயப்பா இருக்காருன்னு தெரிஞ்சாலுமே நமக்கு சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கணும்னா நம்ம யார்கிட்ட கேட்போம் சொல்லுங்கள்? நம்ம வீட்டில் நம்மளை விட பெரியவங்க யார்கிட்டையாவது கேட்கலாம். நம்ம யார்கிட்ட கேட்காம நான் இதெல்லாம் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். சாயப்பா திரும்ப திரும்ப என் மனசுக்குள்ளே ஒன்று தான் சொல்லிட்டு இருந்தார். அது இது நாளைக்கு நடக்க போகிறது எதையுமே நினைக்காத. இந்த நொடி இப்போது நிமிஷம் நீ என்ன அனுபவிக்கிறியோ, சாப்பிட்றியா சாப்பிடு, தூங்குறியா தூங்கு, புக்கு படிக்கிறியா படி, பாப்பாவோட விளையாடுறியா விளையாடு, இதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டார். அதனால் எதை பற்றி இனி கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா நேதியெல்லாம் அப்படி தான். அது பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, தம்பி என்ன செய்ய போகிறான், இவன் என்ன செய்ய போகிறான், ஒரே குழம்பமாக இருந்துச்சு. ஒரு இதுக்கு ஐடியா கேட்கணுன்னா, ஒரு விஷயத்துக்காக ஐடியா கேட்கணுன்னா சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அவர்கிட்ட தான் சொல்லிட்டேன். மனசார திரும்ப திரும்ப அங்கிட்டே போய் நின்று சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான். என்னென்னா, இந்த நொடி இந்த நிமிஷம் நீ வாழு, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ தான் என்னை நினச்சிக்கிட்டே இருக்கியே, நான் எப்படி உன்னை விட முடியும்? அதனால் உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யு. நீ நல்லபடியாக இருப்ப, நான் உன்னை பார்த்துக்கிறதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறது நல்லா தெரியுது. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்ந்து தான். நாம் பாபாவை நம்பணுங்க. நமக்கு எது சிறந்ததுன்னு அவருக்கு நல்லா தெரியும். எனவே நம்ம எந்த சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நம்ம அவரை முழுசாக நம்புவோம். பாபாவை சந்தித்ததும் அவரது குரு செய்த முதல் செயல் என்ன தெரியுமா? மிகுந்த சவாலான சோதனையான நிலையில் அவரை வைத்தது தான். பொதுவாக பாபா பக்தர்களின் அனுபவங்களை எடுத்துக்கொண்டால் பாபா நம் வாழ்வுக்குள் வரும்போது நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவே நம்மை பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார். அவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நம்மிடம் உள்ளதை நாம் நிரூபிக்க வேண்டும். நமது நம்பிக்கையும் நமது தகுதியும் கடினமான சோதனைகளாலும் கொந்தளிப்பான புயல்களாலும் பரிசோதிக்கப்படுகின்றன. நமது இருப்பை தலைகீழாக அசைத்து விடுகிறார். பரிசோதனைகளை தாங்க இயலாதவர்கள் பாபாவை விட்டு விலகி வீசும் காற்றை தாக்குப்பிடிக்க இயலாத பலவீனமான இலைகளைப் போல் வாடி வீழ்ந்து போகிறார்கள். ஆனால் தீவிர நம்பிக்கையுடனும் கேள்வி கேட்காத சரணாகதியுடனும் பற்றி கொள்பவர்கள் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் பாபாவிடம் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொள்பவர்கள் அவரது அன்பையும் ஆதரவையும் நிரந்தரமாக பெறுவார்கள். நான் என்றும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடப் போவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன்? உன் கவலை தற்காலிகமே, விரைவில் உன் கவலையை தீர்ப்பேன். உன் சாய் தேவனின் சத்திய வாக்கு அப்படின்னு சிரித்த மாதிரி சொல்லும்போது நாம் என்னங்க நினைக்கிறது? அதனால் நம்மளோட விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நம்ம ஒரு தீவிரமான நம்பிக்கை வைப்போம். அதை இதை நினச்சி வருத்தப்படாதீங்க. என்ன மாதிரியே குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கும் வரும். என்னடா செய்கிறதுன்னு நினைப்போம், ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த சிச்சுவேஷன்லேயும் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம செஞ்சாலும் செய்யாட்டியும் இந்த நொடி கடந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் இந்த நொடியை எப்படி சிறப்பாக செயல்பட வைக்க முடியும், இந்த நொடியை நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்றத நம்ம மட்டும் நினச்சா போதும். பல நொடிகள் சேர்ந்து பல நேரங்களாக ஆகி நம்ம எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு ஒரு உண்டான வாய்ப்பை பெற்றுத்தரும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.